இவங்க இப்ப போக மாட்டாங்க போல இருக்கு. சிலையை தண்ணிக்குள்ளேயே விட்டுட்டு நாம போயிடலாம். மடையர்களா மடையர்களா, என்னடா உளறுகிறீர்கள்? என்னடா உங்கள் கையில் சிலை இருந்த போது அந்த ஜோசியக்காரியோ இல்லை அவளை சேர்ந்தவர்களோ பார்த்தார்களா? இல்லைங்க, எங்க அவங்க பாத்துருவாங்களோன்னு பயந்துதான். என்னடா செய்தீர்கள்? தண்ணிக்குள்ளேயே போட்டுட்டோம். அப்பா அப்பா, அதுக்கு ஏதோ பலன் சொல்லுவாங்களே. பலன் இருக்கட்டுங்க, அத பாருங்க, நம்ம கோயில இருக்கிற பள்ளி மாதிரி இல்ல. நம்ம கோயில இருக்கிற பள்ளிதான். இது எப்படி இங்க? என்ன பாரு, உண்டு இல்லப்பா. 3 முரட்டு பசங்க என்ன அலக்கா தூக்கிட்டு போற மாதிரி கனவு கண்டம்மா. என்ன பாரு, என் காலையே பள்ளி வந்துருச்சு. அத பார்த்தா நம்ம கோயில இருக்கிற பள்ளி மாதிரியே இருக்கு. நீங்களும் வேற இப்படி கனவு கண்டிருக்கீங்க. எனக்கு பயமா இருக்குப்பா. நான் கண்டது கனவு, அதை விடு. பள்ளி கால்ல விழுந்தா ராஜ தண்டனைன்னு சொல்லுவாங்களே, எனக்கு ஒன்னும் சரிப்படல. நேரா கோயிலுக்கு போய் உன் அக்கா முகத்தை பார்த்தாதான் எனக்கு தெம்பும் தெளிவும் வரும். வாங்க. என்ன பாரு, கோயில் திறந்திருக்கு. ஆமாமா, அதை தொடர்ந்து மாப்பிள. என்ன மாமா இது? யாருக்கு வேலை இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே மாப்பிள. அப்பா அப்பா காணும்பா. அம்மா, உங்க அக்கா என்ன சோதிக்க ஆரம்பிச்சுட்டா. அதுக்கு நாங்க சோதிக்கிட்டோம். என்ன வேணுமானாலும் சோதிக்கிட்டோம். இப்ப நேரா பாளையத்துக்காரர்கிட்ட போய் அவரை கூட்டிட்டு வந்துட்டு வெறும் கோயில காமிப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன இது அர்த்தராத்திரியில் தாங்கள் எங்கு? ஆலயத்தில் இருந்த அம்பிகையை காணவில்லை. தங்களுக்கு கண் கொடுத்த கண்கண்ட தெய்வத்தை காணவில்லையா? எப்படி எந்த பாவிகள் இந்த கொடுமை? தானாவதி மன்னா, உமக்கு யார் மீதாவது சந்தேகம் ஏற்படுகிறதா என்பதை தெரிந்து கொள்ளத்தான் இந்த நேரத்தில் இங்கு உம்மை அழைத்து வர சொன்னேன். மன்னா, இது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். தக்க ஆதாரம் இல்லாமல் யார் மீதாவது சந்தேகப்பட்டு விட்டால் அம்பிகை நம்மை தண்டித்து விட மாட்டாளா? அதை நினைக்கும் போது இதை பற்றி சிந்திப்பதே தவறு என்று எனக்கு தோன்றுகிறது. உத்தரவு உத்தரவு உத்தரவு. மாரியப்பன், அம்பிகையை தேடும் முயற்சியில் என் படைபலம் அனைத்தையும் பயன்படுத்தப் போகிறேன். நீங்களும் தேடி பாருங்கள். மன்னா, இதெல்லாம் வீண் முயற்சி. வீண் முயற்சியா? ஆமா, அந்த மகாசக்திக்கு தெரியாம அவளுடைய சம்மதம் இல்லாம அந்த சிலையை ஒருத்தன் தொட முடியும்னு நீங்க நம்புறீங்களா? இல்லை. இதே சன்னிதானத்துல தானே பொறுப்பையும் தண்டனையும் நீங்க கொடுத்தீங்க. அன்னைக்கு பொறுப்பை ஏத்துக்கிட்ட நாங்க இன்னைக்கு தண்டனையும் ஏத்துக்கிறோம் மன்னா. ஆனா ஒரு சிறு மாறுதல். என்ன மாறுதல்? மாரியம்மனையே தத்தெடுத்த மாரியப்பன் என்ற பேரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அவளுடைய சிலையை கடத்திட்டதா பழி சுமந்து ராஜ தண்டனைய அனுபவிக்க நான் விரும்பல மன்னா. அந்த பழி தாங்காம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற புகழோட போக விரும்புறேன். கருணை காட்டுங்க மன்னா. மாரியப்பன், எந்த முடிவும் நம்ம கையில இல்ல. ஆனாலும் அவ மேல பாரத்தை போட்டுட்டு உங்க கோரிக்கைக்கு நான் இணங்குறேன். ரொம்ப நன்றி மன்னா. வாங்க. மாப்பிள்ள, மரணம் எல்லாருக்கும் வர்றது சகஜம்தான். ஆனா அது நினைச்ச மாதிரி வர்றதில்ல. அந்த பாக்கியத்தை அம்பாள் நமக்கு கொடுத்திருக்கிறா. அதுக்காக அவளுக்கு நன்றி சொல்லிட்டு சேர்ந்து குதிச்சிடுவோம். சரிதானா? மா,
வேண்டாம் வேண்டாம் தடுக்கிற மாதிரி இருக்கு மாமா. இறங்குமா. அப்பா நல்ல பாம்பப்பா. ஆமாம்மா, தலையில இருக்க வெளிச்சம் நாகரத்னம்மா. அப்பா. அம்பாள் இங்க இருக்காப்பா. மவளே, நீயே பாம்பா வந்து நீ இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்துட்டியே. என்ன கருணம்மா உனக்கு. இல்ல, எங்க போற? அம்பாள் இருக்கிறதுக்கு. மாமா, நாமே இந்த இடத்துல மறைச்சு வச்சுட்டு நாமே எடுத்துக்கிட்டு வந்ததா சொல்லிடுவாங்க மாமா. ஆமா, இப்பவே மன்னரை கூட்டிட்டு வந்து இந்த காட்சியை காட்டணும். வாங்க வாங்க.